மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தரமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் பக்கத்தில் பெருங்கரணைன்ற ஊரில் நடுப்பழனின்ற முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். முருகர் திரும்ப எங்களை வர வச்சுக்கினே இருக்காரு. இப்போ அந்த முருகன் கோயில் தான் போயிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன். உங்களுக்கும் காட்டலாம் தான் வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பஸ்ஸில் வந்தோமா. இப்போ பஸ்ஸில் கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுடுறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே வரணும் கோயிலுக்கு. முன்னாடி போகிறாங்க அம்மாலாம். நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறதுக்காக நடந்து வந்துன்னு இருக்கேன். இதோ அதை போயிட்டு ரைட்டில் வளைஞ்சா கோயில். கொஞ்சம் தூரம் நடந்து போனோமா, இதோ இருக்கு பாருங்க கடலாம். முருகர் பேர் மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். பாருங்க, இதுதான் கோயில் போகிற வழி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சத்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்துசுவாமி சுவாமிகள்ன்ட்டு கிளியராக தெரிகிறாரா? தெரிகிறாரு. இங்கே பாருங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ் தான். இங்கேயும் ஒரு இடும்பன் இருக்கார். நம்ம அங்கே பார்த்தோம்ல போலூரில் ஒரு முருகன் கோயில், அங்கே கூட இடும்பன் இருந்தார். நடுமலையில் இருந்தார். இங்கேயும் இடும்பன் இருக்கார். இங்கே அப்படியே போகிற கோபுரம் இருக்குன்னா என்ட்ரன்ஸ்லேயே வெளியே இடும்பன் இருக்கார். இன்னொரு சைடில் ஆஞ்சநேயர் இருக்கார். இதோ இருக்க பாருங்க. அங்கே மேலே பாதியில் இருந்தாங்க. இங்கே ரெண்டு பேரும் உள்ளவே, அதான் என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க. அங்கேயும் கீழே அண்ணன் இருந்தாரா, இங்கேயும் அண்ணன் இருக்காரு. பிள்ளையார் இருக்காரு. அருணகிரிநாதர் சுவாமிகள் இருக்காங்க. அப்புறம் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், ஸ்ரீலஸ்ரீ திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், ஸ்ரீலஸ்ரீ வடலூர் ராமலிங்க சுவாமிகள், அப்புறம் பாம்பன் சுவாமிகள், குமரகுருதாச சுவாமிகள். இங்கே பிள்ளையாருக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இவங்களை வச்சுருக்காங்க. அங்கே போனால் அதுக்கு ஒரு அம்மாவா பராசக்தியா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் அம்மன் தனியாக கீழே. அங்கே நம்ம பாம்பன் சுவாமிகள்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் அம்மன் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது அம்மன் பக்கத்துலேயே நவகிரக கோயில் இருக்குது. இதோ பாருங்க மரம், அரச மரம், தொட்டில். அப்புறம் குழந்தைக்காக வேண்டிட்டு கட்டுறவங்கலாம் கட்டிகிட்ருக்காங்க. மயில் கொஞ்சம் படி தான் இருக்கும் போல். இது அதை விடவே கம்மி தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் முருகரோட அவதாரத்தில் 6 அவதாரம் இருக்குல்ல, அதில் கார்த்திகை பெண்கள் முருகரை வளர்க்குற மாதிரி, குளிக்க வைக்கிற மாதிரி, விளையாடுற மாதிரி அப்படிலாம் ஒன்று 6 ரூமாக காமிச்சிருக்காங்களா. அதில் தண்ணி இருக்குமான்னு தெரில. இப்போ தண்ணி இல்லை. இங்கே சிவன் செட்டிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. படி ரொம்ப இல்லை, ஈஸியாக இருக்குது. அன்னைக்கு முருகர் வெயிட் பண்ண வச்சாரு. இன்னைக்கு பாரு சீக்கிரமாக கூட்டணும் வந்துட்டார். பாருங்க எவ்வளோ வீடு கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. நான் கூட வீடு கட்டணும் சீக்கிரமாக, முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யார்? இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், மலை மேலே முத்து விநாயகர்னு சொல்லிட்டு. அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. கீழே ஒரு விநாயகர், மேலே ஒரு விநாயகர். இங்கே ஒரு வேலு, இங்கே ஒரு குட்டி மலை. முருகனுக்கு அரோகரா. முருகா
அதோடய வந்து ஹைட்டு கம்மி தான். ஆனால் கோயில் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக அங்கங்கே சாமி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதோ இருக்குது பாருங்கள் மூலஸ்தானம். டேரெக்டாக போனோடனே மூலஸ்தானம் பார்த்துடுற மாதிரி தான் இருக்குது. இங்கே மயில் இருக்குது. கொடி மரம்லாம் இல்லை போல். இங்கே கொடி மரம்லாம் இல்லை. வந்து இங்கே மேலே பாருங்கள் மண்டபத்தில் ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு படை வீட்லேயும் எப்படி இருக்காருன்னு சொல்லி திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, அப்புறம் திருத்தணி, அப்புறம் வந்து பழனி, அப்புறம் திருச்செந்தூர், இங்கே வந்து சுவாமிமலை. ஃப்ரெண்ட்ஸ் அவர் தான் மூலவர். எடுக்கக்கூடாதுன்னு திட்டுவாங்க. நான் உள்ளே போயிட்டு வந்து உங்களுக்கு நான் மீதி இருக்கிறத காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் தூரத்துலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். கிட்ட போனால் திட்டுவாங்க. 2 பேர் இருக்காங்க. நவருக்கா சுமுகன் சுதேகன் சொல்லிட்டு இவங்க யாருன்னெலாம் தெரியல. யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பாருங்க ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்னு சொல்லிட்டு போட்டு அங்கேயும் ஒருத்தர் போகிறாரு பாருங்க. அங்கங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலஸ்தானம் முடிச்சுட்டா இங்கே வந்து உற்சவர். இங்கே வந்து உற்சவர் இருக்கார். இங்கே பாருங்க ஆறுமுகம். மேலே ருத்ராட்சம் மாதிரி கூரை மாதிரி போட்டு இங்கே போட்டிருக்காங்க. இங்கே வந்து சத்குரு ஸ்ரீலஸ்ரீ ஏதோ ஒரு சுவாமிகள்னு போட்டிருக்காங்க. முத்துசுவாமி, சத்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்துசுவாமி. அவர் தான் இந்த கோயில் உருவானதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இங்கே அதே மாதிரி ஏதோ ஒரு சுவாமிகளோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. முருக பக்தர் தான். இங்கே வந்து திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சிவன் 3 மூர்த்தி. தத்தாத்ரேயர் சன்னதி, நாக தத்தாத்ரேயர் சன்னதின்னு போட்டிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ தான் நானே பார்க்குறேன். இப்போ பாருங்க 3 முகம் இருக்கா. பிள்ளையார் இருக்கார், அண்ணாண்ட அம்மன் இருக்காங்க போல். இதில் வந்து சிவன், பிரம்மன், விஷ்ணு 3 பேருமே இருக்காங்க. இதோட ஸ்தல வரலாறுலாம் இங்கே எதுவுமே கொடுக்கல. இதோ பாருங்க முருகர் வந்து உற்சவரில் போகிறவர். காய்ஸ் இங்கே பாருங்கள் கோயில் விட்டு இந்த சைடில் வெளியே வருமா. வெளியே வந்தால் இங்கே வந்து அது பின்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து முருகர் இருக்காராம். நல்லா பெரிய சிலையாக கோல்டன் கலரில். இது வந்து கோயில் சுற்றி வர்றது. இங்கே ஒரு மரம் இருக்குது. இது என்ன மரம்னு தெரில. காட்டு அது பூ காட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதோட பூ பாருங்க. இது என்ன பூன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது தெரியல இந்த பூ பேர். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட மரம் பாருங்க. எப்படி மரம்? கொடிக்கலிக்காய் மரம் மாதிரி இருக்கு. வில்வ மரம் தானே இது? இதுவா வில்வ மரம்? ஆனால் வில்வ இதே மாதிரி ஒன்று இருக்கு. இது வில்வ மரம். ஆமாம் இதே மாதிரி ஒரு வில்வ சிவன் கோயில் அந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மரம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இதோ பாருங்க மரத்துலேயே பூ வருதா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சுற்றி வந்துட்டான். அவ்வளோதான், அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். அப்புறம் நம்ம போய் வீடு கட்டலாம் வாங்க. அவ்வளோ பேருக்கு வீடு தேவைப்படுது. முருகா அவங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றிரு. அதோட என்னோட கோரிக்கையும் சேர்த்து. இந்த பாருங்க இங்கே ஒருத்தர் பத்துன்னு இருக்கா. ஒருத்தியா ஒருத்தனான்னு தெரில. ஒருத்தி தான் போல. வேப்ப மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து தியானம் பண்ணுற இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிவன் இருக்கார், நந்தி இருக்கா. இங்கே பாருங்கள் சிவன் இருக்கார். நம்ம சுவாமிகளோட சமாதி மேலே சிவன் வச்சுருக்காங்க போல். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்ரீ சத்குரு முத்துக்குமார சுவாமி வந்து இந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு போல். அதோட பிக்சர்லாம் இங்கே ஃபோட்டோவாக போட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டில் இதோ பாருங்க முருகர். மலை அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அவர் தான் இவ்வளோ பெரிய கோயில் இப்படி வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். அவங்க தான் வச்சுருக்காங்க.
ஒருத்தவங்க கற்கண்டு குத்தாங்க, சாப்பிட்டுன்னே உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கேன். சிவன் வந்தவொடனே கற்கண்டு குத்துட்டார். இதோ பாருங்க, அப்போ மழை எப்படின்னு இருக்கு. அதான் சத்திரம். ஓ, இது முருகரோட அப்போ நிலமாக தான் இருக்கும். இதெல்லாம் கோயிலோட நிலமாக தான் இருக்கும். இதெல்லாம் பழமா இல்லையா? இப்போதான் பிஞ்சு வைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொரட்டு பழம்னு ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருந்தேன்ல வீடியோ, அதோட செடி இப்போ தான் நான் பார்க்குறேன். இதோ பாருங்க அதோட பழம். ஆமாம், கொட்டை சூப்பராக இருக்குது இதோட பழம். காயாந்தால் தான் நல்லா இல்லை. அதோட செடி இதுதான், பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இழந்த பழம் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் இலை நீட்டாக இருக்குது. அது இழந்த பழம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். காய்ஸ், அங்கே பாருங்க, அதோ இருக்காரு பாருங்க. இவரை பார்க்க தான் நாங்கள் மலை மேலேருந்து பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொன்னல, இவரை பார்க்க தான். இவரை கிட்ட போய் பார்க்கலாமா? அங்கே இருந்ததை விட ஹைட்டில் இருக்காரு. பின்னாடி மயில் இருக்குது, அழகாக இருக்காரு. காய்ஸ், இங்கே பாருங்க முருகர் கிட்ட செம்ம ஹைட்டாக இருக்காரு, அழகாகவும் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முருகனை சிறப்பாக தரிசிச்சுட்டு நடுப்பழனி முருகரை, அப்புறம் பக்கத்தில் இருந்தார்ல மூலவரையும், அப்புறம் பக்கத்தில் கோல்டன் கலரில் இருப்பார் பாருங்க, அவரையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பஸ் ஏறதுக்காக நடந்து போயின்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.